விஜய் ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதே வீட்டில் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க காவேரியோ விஜயை பார்த்து பேச முடியாததுனால தவிச்சு போய் நின்றுட்டுருக்கா. ஆனால் பாட்டியோ நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவன் உன்னையே தேடி வந்துட்டா. ஸோ நீ எப்படியாவது அவன் கூட சேர்ற வழியை பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரியோ நான் அம்மாவுக்கு வேற சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு நின்றுட்டுருக்கா. ஆனால் பாட்டியோ உங்கள் அம்மாவோட கோபத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால நீ அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே அவள் எதுக்காக இப்படி பண்ணுறான்னு உனக்கே புரியணும். ஏன்னா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், கெட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் அந்த பையன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு மட்டும் நீ அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவளே உங்க 2 பேரையுமே சேர்த்து வச்சிருவா. என்ன அந்த மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் தான் தேவைப்படுது, அதனால நீ அது வரைக்கும் கொஞ்சமா பொறுமையாரு, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்ல இதை கேட்டுட்டு காவேரியுமே கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்க விஜயும் முதல்ல வீட்டுக்கு வந்துட்டோம்னா பால் காய்ச்சி பூஜை பண்ணணும், பட் நம்ம முதல்ல பாலை காய்ச்சணுமா அப்படி இல்லைன்னா விளக்க பத்த வச்சு பூஜை பண்ணணுமான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு கடுப்புலையும் இதை பத்தி நம்ம பேசாம பாட்டிக்கிட்டே கேட்டலான்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நினைச்சாலும் ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம பாட்டிக்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா அங்க இருக்க ராகினிக்கும் நம்ம இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சிடும். ஸோ அவ ஏதாவது ஒரு வேலையை காட்டி இங்கேயுமே எனக்கு பிரச்சனை தர்ற மாதிரி பண்ணிடுவா. அப்படி இல்லையா வெண்ணிலாவை கையோட இங்க கூட்டிட்டு வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவா. அதனால இருக்கிற நம்மளோட கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இங்கெல்லாம் காத்தோட கரைஞ்சு போயிடும்னு நம்ம இங்க இருக்கிறது பாட்டிக்கு தாத்தாவுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்ன படுதுன்னு குழப்பத்தோட உட்காந்துருக்கு. அப்ப கரெக்டா விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அங்க வந்த பாட்டியும் என்ன எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியலையா, என்ன பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கன்னு கேட்க உடனே விஜயும் இல்ல பாட்டி எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், அதனாலதான் கொஞ்சம் குழப்பத்தோட உட்காந்துருக்கேன், பட் நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே, என்ன ஏதாவது போட்டுத்தல சொல்லி உங்களை அனுப்பி வச்சாங்களா, கையில ஏதாவது கத்தி கித்தி ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்க. ஆனா பாட்டியும் லைட்டா சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாமி கும்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு உதவி பண்ணலாம் தான் நான் வந்தேன், ஏன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியும்ல, பெரிய அடுத்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது, அதனாலதான் சாமியை தப்பா கும்பிடக்கூடாது இல்ல, அதனாலதான் உனக்காக ஒன்றும் வரல, அந்த கடவுளுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு முதல்ல பாலை காய்ச்சி போ அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் பாலை காய்ச்சி எடுத்துட்டு போயிட்டு அங்கேயுமே பால் அடுப்புல வச்சுட்டு ஒரு சந்தேகத்தோட நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்க உடனே விஜயும் இல்ல பாட்டி பாலை ஊத்திட்டு அடுப்பை பத்த வைக்கணுமா இல்லைன்னா அடுப்பை பத்த வச்சுட்டு பாலை ஊத்தணுமா, ஒருவேளை அடுப்பை பத்த வச்சுட்டு பாலை ஊத்துனா பால் கரிஞ்சு போயிடுமா இல்ல தண்ணியை ஊத்தணுமா, என்ன பண்ணணும்னு தெரியலையே சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு காமெடியான டவுட்டை சொல்ல இதை கேட்டுட்டு பாட்டி செம்மையா சிரிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும் என்ன பாட்டியோட மனசு மாறின மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே லைட்டா சிரிக்க ஆரம்பிக்க. ஆனா பாட்டியும் விஜய் சிரிக்கத்தை பார்த்துட்டு கோபப்படுற மாதிரி விஜய் கிட்ட ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இந்த ஒரு விஷயம் கூட தெரியலையா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிதான் என் பேத்திக்கிட்ட வாழ்ந்திய ஒன்னும் புரியலப்பா, என் பேத்தியை நல்லாவே கஷ்டப்படுத்தி இருப்ப போலேன்னு சொல்லிட்டு போய் உட்காரு, நானே காய்ச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களே பாலை காய்ச்சி எடுத்துட்டு வந்து அந்த சாமி முன்னாடி உட்கார விஜய வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் ஊத்தி சாமியும் கும்பிட வைக்கிறாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுமே ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு இந்த பாலை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருக்க சாரதா கிட்ட கொடுத்துட்டு வா, அப்படியே கீழேயும் இருக்க அந்த ஓனர் கிட்டையுமே கொடுத்துருவான்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு விஜயும் ரொம்பவே அதிர்ச்சியில நீங்களா பாட்டி சொல்றீங்க, அங்கதான் அத்தைய மேல செம்ம கோவத்தோட இருக்காங்களே, நான் எப்படி மறுபடியும் அங்க போவேன், பாலைய மூஞ்சிலேயே சுட சுட ஊத்துனாலும் ஊத்துவாங்கன்னு சொல்லிட்டு பயத்துல நின்றுட்டு இருக்க. ஆனா பாட்டியோ நான் சொல்றதுக்கு நிறையவே காரணம் இருக்கும், முதல்ல பால் எடுத்துட்டு சாரதா கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வைக்க. சரி பாட்டி நீங்களாவது வாங்கல என்னை காப்பாத்துறதுக்குன்னு கூப்பிட. ஆனா பாட்டியோ புரியாம பேசாத, நான் இங்க இருந்து வீட்டை பாத்துக்கிறேன், நீ போ, முக்கியமா நான் இங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சிச்சு உன்னை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து இங்க இருந்து துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்ல உடனே விஜயும் சரி பாட்டி எதுக்காக சொல்றாங்க, நம்ம தான் போய் வீட்டுல பாத்துட்டு வந்துடுவோமே, ஏன்னா பாட்டி சொல்றத வச்சு பார்த்தா கண்டிப்பா அத்தையை பாக்கிறதுக்காக என்ன அனுப்புற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு பாலை எடுத்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா காவேரியோட வீட்டுக்கு போய் கொடுக்கறதுக்காக போக. ஆனா அங்க கரெக்டா ஹால்லையே காவேரி தான் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியான விஜயும் மனசுக்குள்ளேயே ஓ பாட்டி இதுக்காக தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக காவேரி கிட்ட போயிட்டு காவேரி இந்தா நம்ம வீட்டில் பால் காய்ச்சியாச்சு சீக்கிரம் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரியும் என்ன நம்ம வீடா, இதுதான் என் வீடு அது உங்கள் வீடு, முக்கியமாக அது உங்களுக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்க போகிற வீடு, கூடிய சீக்கிரம் நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிடுவேங்க எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் விஜயோ நீ வேணா பாரு, இந்த வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரோட மனசை மாற்றி அவங்களே உன்னை என் கூட வாழ்றதுக்காக
அந்த வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் அனுப்பி வைக்க போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு ஹாப்பியா வாழ போறோம்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு கடுப்பான காவேரியோ, என்ன என் கூடயும் வெண்ணிலா கூடயும் சேர்ந்து ஒன்னா வாழ போறீங்களோ அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு விஜய் மறுபடியும் வெண்ணிலாவோட பேரை இவ சொல்லிட்டால, இதுக்கு மேல இவகிட்ட பேசிட்டு இருக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு, சரி நீ கோபத்துல இருக்க நினைக்கிற, நடக்கிற பிரச்சனை எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் மேல நான் எதுக்காக உன்னை தேடி இங்க வந்திருக்கன்றதையுமே நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்ப. தேவையில்லாம அந்த வெண்ணிலாவோட பேரையுமே நீ இழுக்காம இருப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாலை குடிச்சிட்டு கிளாஸை எடுத்துட்டு வந்து நீயே கொடுத்துருமான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மறுபடியுமே காவேரி கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அவங்க விஜய் மேல இருக்க அன்பால இன்னுமே கொஞ்சம் லைட்டா மனசுக்குள்ள சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இப்படி விஜய் தன்னோட வீட்டுல இருந்து போறத கரெக்டா அங்க வந்த கங்கா பார்த்தது மட்டும் இல்லாம உள்ள லைட்டா சிரிச்சிட்டு இருக்க காவேரி கிட்ட லைட்டா ஹார்ஷா, என்ன காவேரி எதுக்காக விஜய் இங்க வந்துட்டு போறாங்க, என்ன சொன்னாங்க, நீயும் சிரிச்சிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்க, உடனே காவேரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதோ இந்த பாலை கொடுத்துட்டு போக தான் வந்தாங்கன்னு, இந்தக்கா இதை நீயே வச்சுக்கோன்னு அந்த பாலை கூட குடிக்காம அப்படியே கங்கா கிட்ட கொடுக்க, கங்காவும் அந்த பாலை எடுத்து பார்த்துட்டு தனக்கு இருக்க குழப்பத்தை தீர்த்துக்கிறதுக்காக உடனடியாக அவங்க ஆப்போசிட்ல இருக்க விஜயோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அப்பதான் விஜயோட வீட்டுக்குள்ள இருந்து பாட்டியுமே வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான கங்காவும் பாட்டியை மறைச்சு பார்க்க, பாட்டிய பயத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா உள்ள போன கங்காவும் விஜய் கிட்ட முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் கோவப்பட்டு பேச ஆரம்பிக்க, ஆனா விஜயும் ரொம்பவே ஃபீல் பண்ணி கொஞ்சமா தன்னோட மனசுக்குள்ள தான் எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கோம், மனசுக்குள்ள காவேரிக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த வச்சிருக்கோம், காவேரி இல்லாம தன்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டு தன்னோட காதல் எல்லாத்தையுமே காவேரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலாக கங்கா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதனால ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ஏன்னா கங்கா ஏற்கனவே விஜய் உண்மையாவே காவேரியை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்களோன்ற சந்தேகத்துல இருந்தாங்க. சோ இப்போ அந்த சந்தேகம் தீர்ந்துருச்சு. ஏன்னா கங்கா விஜய் பேசினதை வச்சு காவேரி மேல விஜய் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல காவேரிக்கும் விஜய் எவ்வளவு பிடிக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவங்க 2 பேரும் சேர்ந்ததுல நம்ம எந்த ஒரு தடையா இருக்கக்கூடாது, அதே சமயம் நம்மளோட அம்மாவுக்கும் நம்ம எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல எங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எங்க அம்மா ஏற்கனவே ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காங்க. சோ நீங்க எதை பண்ணாலும் என்ன முடிவெடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு காவேரி அங்கேயே இருக்கிறதுக்கான காரணமே என்னோட அம்மா தான். நீங்க ஒருவேளை என்னோட அம்மாவோட மனசை மாத்திட்டீங்கன்னா எல்லாமே மாறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க மேல இப்ப மறுபடியும் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு. பட் நீங்க மறுபடியும் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு நான் இதுக்கப்புறமா பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். உண்மையான இந்த கங்கா யாருன்னு காட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போக, இதை பார்த்துட்டு விஜயும் ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பி ஆகிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தாத்தா சொன்னது கரெக்ட் தான், நம்ம காவேரியோட மனசை மாத்துறதுக்கு பதிலாக காவேரியோட குடும்பத்தில் இருக்கவங்களோட மனசை மாத்தினாதான் கரெக்டா இருக்கும்னு இங்க வந்தது சரியா போச்சு. இப்போ அதனாலதான் பாட்டியும் சரி இப்போ கங்காவும் சரி நம்மளோட பக்கம் வந்திருக்காங்க. கோடிய சேர்க்கும் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்கும்போது கரெக்டா வாசல்ல நர்மதா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய் உடனடியே ஓடி போய் நர்மதா கிட்ட, என்னம்மா என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே நர்மதாவும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், என் உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க தான் பணம் கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் என்னாலதான் என்னோட அக்காவோட வாழ்க்கை இப்படி வீணாயிடுச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. பேசாம என்னோட ஆப்ரேஷனுக்கு எங்க அக்கா வாங்கின காசை நான் எப்படியாவது பெருசாகி சம்பாதிச்சு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். எங்க அக்காவை மட்டும் நீங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்களா? ஏன்னா எங்க அக்கா நீங்க இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரொம்பவே கண் கலங்கி போன விஜயும், ஏன் நர்மதா இப்படி பேசிட்டு இருக்க, நான் அப்போ தெரியாதனமா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக நான் இப்போ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கேன். நீயும் என்கிட்ட இப்படி பேசி என்னை இன்னுமே சங்கடத்துக்கு ஆளாக்காத. நான் உண்மையாவே உங்க அக்கா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கலனாலும் பணத்தை கொடுக்கலாம் தான் இருந்தேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நர்மதா, அப்பனா நீங்க என் கண்ணத்தை கொண்டு என்னோட அக்காவை கைவிட்ட மாட்டீங்கன்னு கொஞ்சம் பதட்டமா கேட்க, ஆனா நர்மதாக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, உங்க அக்கா இல்லாம என்னால உயிரோட கூட இருக்க முடியாது, அவதான் என்னோட வாழ்க்கையை, அவ இல்லாம நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்னோட பொண்டாட்டியை என்கிட்ட சேர்த்து வச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்ல இதை கிட்ட நர்மதாவும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. சோ கைஸ், ஒரு வழியா காவேரியோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே விஜயோட காதல கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா கங்காவும் பாட்டியும் நர்மதாவும் டைரக்டாவே விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா காவேரியும் விஜயும் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்களா? அப்படி சேர்றதுக்கான இப்போதைக்கு தடையா இருக்கிறது சாரதா மட்டும் தான். அவங்களோட மனசு கூடி சீக்கிரம் மாறிடுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.